செய்திகள். தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளை 9 ஆண்டு வாடகைக்கு ஏலம் விட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் இல்ல ஜப்தி உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. கொடைக்கானலில் பலத்த காற்று வீசுவதால் நட்சத்திர ஏரியில் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் NS கிருஷ்ணன் அவர்களின் சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நெல்லை குமரியில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. சென்னை தலைமை செயலகத்தில் 50 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டில் மா விவசாயிகளுக்கு இழப்பீட்டை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அந்தியூர் பர்கூர் மலைப்பாதை வழியாக ஜூலை 5ஆம் தேதி வரை கர்நாடகா செல்லும் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 18,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 3,35,000 கடந்துள்ளது என்று பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சேலம் அரக்கோணம் இடையிலான மெமோ ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுகிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சனம் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தில் 25ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க ஜூலை 1ஆம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4,302 கோடி ரூபாயில் ஓலோ செல் டெக்னாலஜிஸ் தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முருகர் பக்தர் மாநாட்டில் மேற்கண்ட இந்த 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 10% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உதவி பேராசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ள திருநங்கை ஜென்சி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வேலூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வருகையை ஒட்டி வருகின்ற ஜூன் 25, 26 ஆகிய தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. 7 உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்விக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் அறிவிப்பின்படி கிண்டி ரேஸ் கோர்ஸ் பூங்காவாக மாறுகிறது. விரிவான திட்ட அறிக்கையை மற்றும் வடிவமைப்பு தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 20,000 கனஅடியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 22,469 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மதுரையில் முருகர் பக்தர் மாநாடு நேற்று நடைபெற்ற நிலையில் இந்நிகழ்ச்சியில் பவன் கல்யாண் அவர்கள் பங்கேற்றார். தமிழகத்தில் நடைபெற உள்ள 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற ஜூலை மாதம் கோவையில் சுற்றுப்பயணத்தை தொடங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் இன்று தனது 51வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் லேட்டர் என்ட்ரி முதுநிலை பொறியியல் படிப்புகள் மற்றும் PhD படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. டெல்லியில் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் 10 ஆண்டுகள் கடந்த டீசல் வாகனங்களுக்கும் 15 ஆண்டுகளை கடந்த பெட்ரோல் வாகனங்களுக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்ப தடை விதிக்கப்படுகிறது. திருப்பத்தூருக்கு வருகின்ற 25, 26 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி நேற்று ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார்.
கோயம்பேடு மார்க்கெட்டில் சுற்றித் திரிந்த மாடிகளை பிடித்து 60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இஸ்ரேல், ஈரான் நாடுகளில் உள்ள தமிழர் விவரங்களை பெற்று உடனே உதவிகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையத்தை ஜூலைக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. சுகாதார சான்றிதழை தமிழ்நாடு அரசின் இ-சேவை தளத்தின் வாயிலாக மட்டுமே இனி பெற முடியும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பிஎட் மற்றும் முதுநிலை மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு தொடங்கியது. மதுரையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கலந்து கொண்ட யோகாசன நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். மொழி என்பது வளர்ச்சிக்கான ஏணியாக இருக்க வேண்டும் தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்று ஆங்கிலம் குறித்து அமித்ஷா அவர்களின் சர்ச்சை பேச்சுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கரூரில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். சொத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்றிதழ் பெறும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற 27ஆம் தேதி டெல்லியில் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு மாநில அரசின் பங்காக 125 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினரை 3 மாதங்களில் நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான வழிகாட்டுதலை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 25ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்கும் முதியோருக்கு இன்று முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதுநிலை பாடப்பிரிவு மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவினை அமைச்சர் செலியன் அவர்கள் தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்கும் மனைவி கணவரின் கையெழுத்தை பெறுவது அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிகாவின் 118ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பண்ருட்டி அருகே உளுந்தாம்பட்டு தென்பெண்ணையாற்றில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.